ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சுகம் பலன் ஆரோக்கியத்தோடு இருக்குது. எல்லாருக்கும் நாங்கள் ஜீசஸ் கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து சண்டே. இன்னைக்கு வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு ஒன்றும் போடலை. இன்னைக்கு காலையில் வந்து பழைய சாதம் சாப்பிட்டாச்சடா. நீ சிக்கன் சாப்பிடு. இன்னைக்கு காலையில் வந்து பழைய சாதம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நேற்றுக்கு கொஞ்சம் சாதம் மீதி வந்து அதனால் சரி தண்ணி ஊற்றி போட்டு இன்றைக்கி வந்து பழைய சாதமாக தயிர் ஊறுகாய் எல்லாம் போட்டு கொடுத்தாச்சு. நீ மத்தியானத்துக்கு அடுத்து சமையல் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மத்தியானத்துக்கு இறைச்சி எடுக்கணும். என்ன இறைச்சி எடுக்கலாம் தான்? மாடா? சிக்கன் வேண்டாமா? ஏன்? சிக்கன் மனுஷன் சாப்பிடுறது தான். அவங்களும் சிக்கன் பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அவங்க வந்து சிக்கன் விரும்ப மாட்டாங்க. சரி, பிள்ளைங்களுக்கு சிக்கன் வேணும், எனக்கு சிக்கன் வேணும், அவங்களுக்கு சிக்கன் பிடிக்காது. சரி பார்ப்போம், ஏதாவது எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய பையன் வந்து பழைய சாதம் சாப்பிட்டுட்டு இருக்கான். அவனுக்கு பழைய சாதம் வந்து ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு மெத்தையை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மெத்தை அவனுக்கு அவனு மெத்தையில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. பெனி அந்த பேக் எல்லாம் எடுத்து ஒதுக்கி வச்சுட்டு போ, சரியா? இங்கே வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க சர்ச்சுக்கு போகுது. கிளம்பி வச்சாத்தா? கிளம்பி வச்சா. ரெடி ஆகிடுச்சா? நீங்கள் சாப்பிடலையா? சாப்பிடுங்க, சாப்பிட்டுருக்கலாம். அவங்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க சோஃபாயை காலி பண்ணிடுச்சு. அவங்க சோஃபா அது. அவங்க வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். காரில் போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், காரு கவர் எடுக்க வந்துருக்காங்க. லெமன் பார்த்தீங்களா தான் வரவே மாட்டேங்குது. பார்த்தீங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வச்சு ஒரு 4 வருஷம் ஆகுதுல்ல. 4 வருஷம் ஆன அப்புறமும் பூ வரல, காய் வரல, ஒன்றுமே வரல ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், 2 எலுமிச்சை நிற்குது. 2 எலுமிச்சையிலையும் பூவும் வரல, காயும் வரல, ஒன்றும் வரல. இந்த பெரிய தோட்டை காருக்கு மேலே விழுந்துருக்கா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பெரிய தோட்டை இங்கே மாடியிலிருந்து குரங்கு தள்ளி போட்டிருக்கு. மாடி மேலே வச்சுருந்து குரங்கு தள்ளி போட்டு காருக்கு மேலே விழுந்துருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உடஞ்சிருக்காத்த? அப்படியா? ஸ்க்ராட்ச் ஆகிருக்கா இல்லையா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த குரங்கு செய்ய அநியாயம் அப்பா. இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ பெரிய நீள தோட்டை காருக்கு மேலே விழுந்துருக்கு. நல்ல வேலை அது ஸ்க்ராட்ச் ஆகிட்டு இல்லை. சரியா தான், கிளம்புங்க, டைம் ஆயிடுச்சு. பாய். அவங்க சர்ச்சு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பெரிய பையன் வளர்க்கிய மீன் இது. மீன் என்ன ஃபிஷ்ஷத்தை அண்ணா? ஐயோ சாரி, பேட்டா ஃபிஷ்ஷா? இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஒன்று, தண்ணி கழுவி மாற்றுன்னா மாற்ற மாட்டேன். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மீன் செத்து போயிட போல இருக்குடா. தண்ணியாவது மாற்றக்கூடாதா? நீ புல்லு போடிது சரிதா, இருக்கட்டு. சாப்பாடெல்லாம் ஒழுங்காக போடிய. ஆனால் வந்து தண்ணி மாற்றணும் இல்லை? ஆமாம், அப்போ தான் மீன் நல்லா இருக்கும், சுறுசுறுப்பா. புதிய சூப்பராக இருக்குது மீன். அழகா இருக்குல்லையா? தண்ணி மாற்று பாரு, எப்படி இருக்குன்னு பாரு. வீடியோலேயே கூட எவ்வளோ இதாகிட்டு இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மத்தியானத்துக்கு எங்களுக்கு சிக்கன் எடுத்துருக்காங்க, அவங்களுக்கு வந்து பீஃப் எடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். தொக்கு வைக்காத்தா? ஆமாம், ட்ரையாக தொக்கு வைப்பாங்க. நாங்கள் வந்து சிக்கன் குழம்பு வைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதுதான் வேலையெல்லாம் செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் எல்லாத்தையும் குழம்பு வைக்கணும். இங்கே எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் குழம்பு வைக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வதக்கு தொடங்கிடுச்சு. இங்கே வெங்காயம் வதக்கி வச்சுக்கும். அப்புறம் இங்கே வந்து பீஃப் வந்து குக்கரில் போட்டாச்சு. இனிமேல் தான் எல்லாம் செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆனில் வைங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை ஃப்ரெண்ட்ஸ்.